இன்று 4 புத்தகங்கள் இங்கே வெளியிடப்படுகிறது. அதாவது துணிஞ்சா சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை புத்தகமும், வெற்றியின் ஓசை என்ற தன்னம்பிக்கை கவிதைகளும், கவிதாசனின் வெற்றி முழக்கம் என்று என்னுடைய நூல்களை ஆய்வு செய்து மதுரையைச் சேர்ந்த கவிஞர் ரவி அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 5-6 மாதங்களுக்கு முன்பாக கோவை SNR கல்லூரியில் நடைபெற்ற கவிதாசனுடைய பன்னாட்டு படைப்பு என்ற வந்த ஆய்வுக் கட்டுரைகளில் தேர்வு செய்யப்பட்ட 20 கட்டுரையுடைய நூல் இன்று வெளியிடப்படுகிறது. பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பேராசிரியர் ராஜவேல் அவர்கள் வெளியிட கோவை SNR கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் PLS சிவகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கோவை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன் IPS அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள். ஆக இந்த புத்தக வெளியீட்டு விழாவின் மூலமாக என்னுடைய 92வது புத்தகம் வெளிவந்திருக்கிறது. கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலிருந்தே எனக்கு புத்தகம் எழுதவும் கவிதை எழுதவும் ஊக்கமாக கோவை அரசு கலைக் கல்லூரி நண்பர்களும், அதைத் தொடர்ந்து லக்ஷ்மி மில்லில் நான் பணியாற்றிய போது அங்கிருந்தவர்களும் ஊக்கம் கொடுத்தார்கள். இப்பொழுது நான் ரூட்ஸ் நிறுவனத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் இயக்குநராக பணியாற்றி கொண்டுகிறேன். எங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் திரு ராமசாமி ஐயா அவர்களுடைய ஊக்குவிப்பினாலும் அவருடைய வழிகாட்டுதலினாலும் நிறைய தன்னம்பிக்கை நூல்களை எழுதுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. சென்னை குமரன் பதிப்பகமும் கோவையில் இருக்கக்கூடிய விஜயா பதிப்பகமும் என்னுடைய நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைமுறைகள் சார், அந்த புத்தகம் படிப்பு கம்மியாகிட்டே போகுது. அதுக்கு நீங்கள் என்ன ஒரு புத்தகம் படிக்கின்ற தலைமுறைகளுடைய இன்றைய தலைமுறையில் புத்தகம் படிக்கின்ற பழக்கம் குறைந்திருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். அது உண்மைதான். ஆனால் இந்த புத்தகங்களிலிருந்து சோஷியல் மீடியாவில் அவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் வருது. பெற்றோர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே புத்தக திருவிழாக்களுக்கும் புத்தக கடைகளுக்கும் நூலகத்திற்கும் அழைத்து செல்கிற பழக்கத்தை உருவாக்கினால் அவர்கள் வாசிப்பு என்பது ஒரு பழக்கம்தான். வாழ்க்கை என்பது ஒரு பழக்கம்தான். நம்முடைய சிந்தனை செயலாகிறது, செயல் பழக்கமாகிறது, பழக்கம் வழக்கமாகிறது, வழக்கமே வாழ்க்கையாகி விடுகிறது. புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் கொண்டு சேர்க்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் மாவட்ட நிர்வாகம் கொடிசியாவும் இணைந்து ஆண்டுதோறும் ஜூலை இறுதியில் புத்தக திருவிழாக்களை கடந்த 6-7 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். நிறைய மாணவர்கள் வருகிறார்கள், தொழிலாளர்கள் வருகிறார்கள், பொதுமக்களும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு எப்படி சார் இந்த புத்தகம் எழுதணுங்கிற ஒரு ஐடியா வச்சு உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறது யார் சார்? எனக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. நான் எழுதிய நூல்கள் எல்லாமே தன்னம்பிக்கை சம்பந்தமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஒருவருக்குள்ளும் இருக்கிறது. எப்படி ஒரு விதையில் ஆலமரம் ஒளிந்திருப்பதைப் போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாதனை மனிதன் ஒளிந்திருக்கிறான். அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையில் தான் இருந்தேன். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகம் என்னை உருவாக்கியது. இலாசை கந்தசாமி ஐயா அவர்கள் கோவையில் இருந்தார்கள். அவர்களுடைய நூல்களும் வாசிக்கிற பழக்கம் என்னை எழுத்தாளனாக மாற்றியது. பொதுவாக இன்னைக்குள்ள தலைமுறை சார் ஏதோ ஒரு சின்ன கருத்து சோர்ந்து போயிடுறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் ஒரு அறிவுரை, ஒரு கவிஞராக என்ன ஐடியா? ஆமாம், நிறைய இப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன அதிர்வுகளை கூட தாங்க முடியாத பொத்தல் குடிசையாக இளைஞர்கள் மற்றும் குறிப்பாக மாணவர்களுடைய மனநிலை இருக்கிறது. அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நண்பர்களும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வெல்லுகிற போது தட்டுகிற கைகளை விட வீழுகிற போது தாங்குகிற கைகளே புனிதமான கைகள். அவர்களை ஊக்கப்படுத்தி மேலே கொண்டு வந்தால் அவர்கள் இருப்பார்கள். முன்பெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்த பொழுது அனைவரும் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் ஒற்றை குழந்தைகள் என்று இருப்பதால் அவர்களுக்கு அந்த வீட்டுச் சூழலே பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இல்லை. ஆக ஆசிரியர்களும் எழுத்தாளர்களும் பெற்றோர்களும் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண கல்லூரியின் முதல்வர் BL சிவகுமார். கவிதாசன் சார் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேசலாங்க. இன்றைக்கி 92வது புக்கு வெளியீட்டு விழா இங்கே நடைபெறுகிறது. ஒரே ஒரு லைனில் முடிச்சிடுறேங்க. சார் கூட பேசினா தன்னம்பிக்கை தானாக வரும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேலே மாணவர்களுக்கிடையே அவர் தன்னம்பிக்கை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் அல்ல, நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாததை சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கல்லூரியில் முதல்வர் மற்றும் பேராசிரியர் இருந்தும் கூட
92 புக்கு எங்களால் எழுத முடியுமான்னு எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அதே சார் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பணி மேலும் மேலும் 1000 புத்தகங்கள் சார் எழுதி இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ராஜவேல், ரிஜிஸ்ட்ரார், பாரதியார் யூனிவர்சிட்டி. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருப்பதற்கு மிக நன்றி. சார் கவிதாசன் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் எழுதிய புத்தகங்களை ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் படித்து பார்த்துருக்கேன். புக்குன்னா வந்து புத்தக வாசிப்பு தான் மாணவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்ற நோக்கத்தோடு அவர் பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். ஒரு புத்தகத்தில் படிக்கிறபோது ஒரு மாணவன் எவ்வாறு கீழ்நிலை நிலைமையிலிருந்து மேல்நிலைமைக்கு வர முடியும் என்ற செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறார். எல்லா புத்தகங்களும் இன்றைக்கி நடைமுறையிலே இருக்கின்றன. எல்லா புத்தகங்கள் ஆகுவதில்லை. சார் எழுதிய புத்தகங்களை பார்க்கும் பொழுது அதாவது ஒரு உணர்ச்சியை தூண்டுகின்ற புத்தகங்களாக இருக்கிறது. சார் வந்து 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதில் இன்றைக்கி வெளியிடுகிற புத்தகங்கள் 4 புத்தகங்கள். இந்த 4 புத்தகங்களுமே மாணவர் சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியத்துவமாக இருக்கிறது. அவர் அதில் முயற்சியை பற்றி சொல்லியிருப்பார். முயற்சி என்பதே முடிந்தவரை செய்வதல்ல, முடியும் வரை செய்ய வேண்டும் என்ற ஊக்கமெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இளைய தலைமுறைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். ஐயா அவர்களை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் என்கிற முறையில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.